ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து கிரியேட்டிவ் ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கலாங்கிறத சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோலையும் 3 கிரியேட்டிவ் ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே எழுதிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனில் வரும். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த ஃபோட்டோஸ் நிறையா ஃபயர் யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால சின்ன பசங்களாம் அந்த ஃபோட்டோ ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு காடை எரிய வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல தெரியுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த போட்டோ எடுக்க வேண்டியது. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணி அதில் தெரிகிற அந்த நூலை மட்டும் எரேஸ் பண்ணிட்டா இந்த மாதிரியான சூப்பரான ஃபோட்டோ வந்துடும். இது ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி தான் பார்க்க போற போட்டோ ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் யூஸ் பண்ணி எடுக்கிறது தான். இருந்தாலுமே இந்த போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நிறைய பேர் இது எப்படி எடுத்தீங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்கான போட்டோ. இதோட மெயின் ட்ரிக் என்னன்னா 2 இமேஜ் எடுத்து அதை மெர்ஜ் பண்ணி ஒரே போட்டோவா கன்வெர்ட் பண்றது தான். இப்படி பண்ணோம்னா இந்த ட்ரிக்கை நம்ம ரொம்பவே ஈஸியா பண்ண. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்தது வெறுமையாக பேக்ரவுண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பிக்சார்ட் ஆப்பில் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் மட்டும் இருக்கிற இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அடுத்தது பக்கத்தில் இருக்கிற ஆட் இமேஜை கொடுத்துட்டு நம்ம எடுத்து சப்ஜெக்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது சைடில் இருக்கிற எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம இமேஜில் எந்தெந்த விஷயம்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் எரேஸ் பண்ணோம்னா அதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக எரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே நம்ம எரேஸ் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட் ரொம்பவே சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி 2 இமேஜ்லாம் எடுக்க வேணாம். ஒரே இமேஜ் எடுத்துகிட்டு டிஃபால்ட் எரேசர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக எரேஸ் பண்ணிடலாம். அடுத்த ட்ரிக் போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம போன்ல ஒரு சில செட்டிங் மட்டும் மாத்தியே ஆகணும். ஏன்னா இது கேமரா ஆப்ஷன்ல இருக்கிற ஷட்டர் ஸ்பீடை யூஸ் பண்ணி எடுக்கிற போட்டோ. அதனால ஷட்டரை மட்டும் ஒரு 3 to 4 செகண்ட் ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கம் போல நம்ம எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி இது கண்டிப்பா கேமரா ஷேக் வரும். அதனால ட்ரைபாட் இருந்தா இந்த போட்டோ இன்னுமே சூப்பரா வரும். லாஸ்டா ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த ட்ரிக்கை இந்த ஆப்பை யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது, எல்லா வீடியோ எடிட்டிங் ஆப்லையுமே பண்ணலாம். ஆனா இந்த ஆப்பை யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் இருக்கிற ஸ்டார்ட் ரிவைஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா அதில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் சூஸ் பண்ணுறதுக்கும் 2 ஆப்ஷன் காட்டுது. நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கேமராவை ஆக்சஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் கொடுத்தோம்னா இது ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த ஆப்பில் ரொம்பவே லோ குவாலிட்டி அவுட்புட் மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே எஃபெக்டை கெயின் மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி வர வைக்கலான்னு பார்க்கலாம். அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சைடில் ரிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளிப் ரிவைஸ் ஆக ஆரம்பிச்சிடும்.
அடுத்ததா பார்க்க போற வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த ட்ரிக் யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் பத்த வைக்கையில இதுல இருந்து கூப்னு வந்தது ஃபயர் ஃபயர். ஆமா, அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்றேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. போட்டோகிராஃபி பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.